அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி அமைய போகிறது? உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய கிரக நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் மிக வலுவாக சூரியன் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12இல் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் 12ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த சூரியன் விரயஸ்தானத்திற்கு சென்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சில விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரிக்கலாங்க. எந்த பணியை மேற்கொண்டாலும் கூட சில தடுமாற்றங்களையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இதைவிட மிக அதீத கவனத்துடன் உடல் நலம் சார்ந்த பணிகளை மிக கவனமாகவும் நுணுக்கமாகவும் கையாள வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் பருவநிலை மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு மிக சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. செரிமான கோளாறு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே இந்த வேளையில் உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கவனம் விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. அதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட பணிகளை மிக முக்கியமாக செய்யும் போது உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 12 இடங்களிலும் வலம் வர போகிறார். இந்த மாதத்தில் மிதுர்காரகனாகிய சூரியனும் மாதூர்காரகனாகிய சந்திரனும் விரயத்தில் இணைந்து சஞ்சரிக்கும் போது மகாலய அமாவாசையானது அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்போது தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் விலகுவதற்கான யோகம் உருவாகும். பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே சந்திரன் மிகவும் சாதகமாகவும் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பிலும் தான் வலம் வருகிறார். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11இல் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சில தினங்களுக்கு பிறகு ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க. விரயத்தில் உச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் பல வகையிலான அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் லாபத்தில் சஞ்சரித்தாலும் சரி, அதற்கு பிறகு விரயஸ்தானமாகிய 12இல் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுவது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே புதனினுடைய அமைப்பு நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக பெற்றுத்தருவதற்கான யோகத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே மிக வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே பல வகையில இருக்கக்கூடிய தொல்லைகள் மற்றும் வாய்ப்புகள் கை நழுவி சென்ற சூழ்நிலை போன்றவற்றில் நல்ல மாறுதலை மிக சிறப்பாக இந்த புரட்டாசி மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் வியக்கத்தக்க வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தரப்போகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானத்தில் நுழைகிறார். பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே பாக்கியஸ்தானத்தில் தான் வலம் பெற போகிறார். அதைவிட அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரம் பெறுவது முதன்மையான யோக பலன்களை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரம் பெற்றாலும் கூட அதற்கான பலன்களை முன்கூட்டியே பெறுவதற்கான யோகம் முதன்மையாக உண்டு. ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு பகவான் அஷ்டமத்தில் வக்ரம் பெறுவதால் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குருவால் பெரிய அளவிலான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏற்படாது. இனி வரக்கூடிய சில மாதங்களில் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நல்ல பல சுப நிகழ்வுகளை இனிமையாக
முழுமையாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாகவும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகமும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய நிதி நெருக்கடிகள் மிக பெரிய அளவில் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகள் குறைப்பதோடு மட்டுமல்லாது புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழலும் எழாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே உங்களுடைய முயற்சிகள்ல மிக பெரிய அளவில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டு. விரயத்தில் சூரியன் இருந்தாலும் உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட மகிழ்ச்சி நிறைந்த நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகளையும் இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகளின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த மன வருத்தம், சங்கடம் நீங்கி ஒற்றுமை பலப்படுவதற்கான யோகம் மிக வலுவாக வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் உண்டு. அதோடு மட்டுமல்லாது ராகுவும் 6ல் மோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார். விரயத்தில் பல கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் குருவின் சுப பார்வையும் மிக வலுவாக பதியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சுப விரயங்கள் இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உருவாகிறது. பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் உச்சம் பெற்று சஞ்சரித்தால் எப்படி பலன் கிடைக்குமோ அதே போன்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சனி பகவானுடைய மாறுதல் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறார். எனவே பல வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சாதகமற்ற சூழ்நிலைகள் அனைத்தும் மறைந்து உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் அமைவதற்கான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பார்த்தபடி புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை உங்களுடைய சிறு முயற்சியிலே கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. இந்த தருணத்தில் தனி வக்ரத்தில் இந்த மாதம் முழுவதும் இருப்பதால் சற்று நிதானத்துடன் செயல்படுங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். மற்றபடி நீங்கள் முயற்சி செய்கின்ற எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளும் தங்களுக்கு சாதகமாக அமையும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வியக்கத்தக்க வகையிலான சிறப்பான மாறுதல்களை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக மிக சிறந்த பொன்னான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கிறபடி லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகமும் நல்ல வாய்ப்பும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான திட்டங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பண விரயம் நிச்சயம் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் சனி வக்ரம், குரு வக்ரம் மற்றும் செவ்வாய் சாதகமான அமைப்பு, ராகு 6ல் என அமோகமான கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளதால் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பம் தொழில்துறை, வியாபாரத்துறையில் உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் வருமானம் ஒரே சீராக அமையும். மக்கள் மத்தியில் ஆதரவு உங்களுக்கு விரைவாக கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய கலைத்துறை சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. ஆடம்பர செலவுகளை குறைத்து புதிய
தயாரிப்புகள்ல கவனம் செலுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சி நன்மையும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் அசூரமாக கிடைக்க போகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளிலும் ஆழமாக இருக்கக்கூடிய குழப்பங்களை தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்பை நல்ல வலுவான முன்னேற்ற சூழ்நிலையும் இந்த தருணத்தில் வலுவாக பெற்று தருகிறார். எனவே பல்வேறு வகையான குழப்பங்கள் நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் வித்யாகாரகரான புதன் லாபம் மற்றும் விரயம் ஆகிய இடங்கள்ல வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அவர் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. நேர்முக தேர்வு எழுத்து தேர்வில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக செய்வதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்த விதமான குறைவும் இல்லை. புதிய நிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் சிரமங்கள் உங்களை விட்டு விலகுவதோடு சுபிட்சத்தையும் மகிழ்ச்சியையும் புரட்டி போடக்கூடிய வகையில் அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்றால் புரட்டாசி மாதத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் நல்ல பலன்களை மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு.